ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பிரச்சனையே எல்லாரோட மனசுலையும் போயிட்டு இருக்கு. இன்ஜினியரிங் படிக்க வந்தால 1008 டவுட்டில் ஒரு டவுட் இதுதான். பிஇ விசஸ் பிடெக். பிஇயும் பிடெக்கும் வேறு வேறா இல்லை ஒன்று தானா? இல்லை இது படித்தா வேல்யூவா இது படித்தா வேல்யூவா? சார் பிஇ படித்தாதான் வேலை கிடைக்கும், பிடெக் படித்தா வேலை கிடைக்காது. சார் விஐடி, அமிர்தா, என்ஐடி, ஐஐடிலலாம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் ஏடிஎஸ், பிடெக் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்போ பிடெக் படித்தாதான் வேல்யூவா சார் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் இதை பற்றின வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ண சொல்லியும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அண்ட் புரிதலே இல்லை யாருக்கும். பிடெக் வேறு பிஇ வேறு இன்னும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் அது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்குமே உள்ள ரிலேஷன் நம்ம பார்க்க போகிறதில்ல. இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றா இல்லை வித்தியாசமா அப்படின்னு பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ என்ன அப்படின்னா, பெரும்பாலும் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர 450 கல்லூரியில் எடுத்தால் பிஇன்னு தான் போட்டிருப்பாங்க, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? லைக் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படி நெஞ்சு வலிக்குது, லைக் பண்ணுங்கள். ஓகே, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ ஏரோநாட்டிக்கல், பிஇ வந்து இந்த மாதிரி வந்து மெக்கானிக்கல், பிஇ சிவில் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் விஐடி, அமிர்தா டிம்டு யூனிவர்சிட்டிஸ் இல்லைனா ஐஐடி, என்ஐடி இந்த மாதிரி நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களும் வந்து பிடெக் ஐடி, பிடெக் சிஎஸ்சி, பிடெக் ஏடிஎஸ் அப்படி தான் இருக்கும். பிடெக்னு இருக்கும். அப்போ பிடெக் தான் பெருசு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க பிடெக்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும், பிஇனா தியரி ஓரியன்டாக இருக்கும். யாருங்க சொன்னால்? யாரோ கிளப்பி விட்டதாக இருக்கும் போல். பிஇனா ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும், பிடெக்னா தியரியாக இருக்கும். இப்படி மாற்றியும் சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட்டுங்கிற பாருங்க, கோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியே ஒரே மாதிரியான கோர்ஸ் நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் தெரியறது இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஐடி வந்து கம்மியான டிமாண்ட் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் டிமாண்ட் ஜாஸ்தின்னு சொல்லி எடுத்துருங்க. ரெண்டும் ஒன்று தான். அதில் ஒரு 5லேருந்து 6 சப்ஜெக்ட் மட்டும் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். அதே கான்செப்ட் தான் படிப்பீங்க. ஆனால் பேர் மட்டும் எப்படி இருக்குது தெரியுமா? அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க கல்லூரியில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இதில் வந்து பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு வரனால பிடெக்னு வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் என்ன? பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. அப்போ டெக்னாலஜி டெக்னிக்கல் ஓரியன்டாக படிப்போம், பிஇ தியரி ஓரியன்டாக படிப்போம். இந்த மாதிரி பல பேர் வந்து பல கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது? பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. பிடெக்கும் பிஇ ஃபுல் ஃபார்ம் சொல்லியாச்சு. டியூரேஷன் வந்து 2 பேர்த்துக்குமே 2 கோர்ஸுக்குமே 2 கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, 2 டிகிரி, அந்த பிஇ பிடெக் சொல்லக்கூடிய டிகிரி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டியூரேஷன்னா 4 வருஷம் படிச்சுன்னா 4 வருஷம், 5 வருஷம் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னால் 5 வருஷம். அந்த மாதிரி போத் ஆர் சிமிலர் கான்செப்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதாவது நாலேஜ் இம்பேக்ட் பண்ணுறது, நாலேஜ் வந்து அதுலேருந்து கெயின் பண்ணுவாங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸு, அந்த நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பேக்ட் பண்ணுறதும், அதை பற்றின கான்செப்ட்ஸ் கற்றுக்கிறதும், அதை பற்றின ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் கற்றுக்கிறதும் பிடெக்கும் பிஇயும் ஒன்று தான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுக்கும் எல்லா இடத்துலையும் வேல்யூ ஜாஸ்தி, வேல்யூ இருக்குது. பிடெக்கு தான் நாங்கள் வேலை தருவோம், பிஇக்கு நாங்கள் வேலை தர மாட்டோம். பிடெக் படித்தா தான் அதிக சம்பளம், பிஇ படித்தா கம்மி சம்பளம். பிஇ படித்தா தான் ஃபாரினில் வேலை, பிடெக் படித்தா தான் ஃபாரினில் வேலை கிடையாது. யாருங்க சொன்னாங்க? சத்தியமாக சொல்கிறேன், எல்லாம் நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஸ்டடீஸு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பிஇ பிடெக் ஒன்று தான். போகிற போக்கில் பேரை சொல்லிட்டு போனது அது. ஓகேங்களா? ஸோ என்ன டீம் யூனிவர்சிட்டி போய் படிச்சிங்க, என்ஐடி ஐஐடிலாம் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக படிப்பீங்க அந்த டிகிரி, அவ்வளோதான். ஏன்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நிறையா இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். காலேஜுக்கு தான் வித்தியாசம். சரிங்களா? அந்த டிகிரிக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் நீங்கள் படிப்பீங்க. சேம் டிகிரின்னு தான் சொல்லுவேன். பிஇ பிடெக் ஒரே மாதிரி தான் அர்த்தங்கள், ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி, ஒரே மாதிரி தான் ஜாப்ஸ் கிடைக்கும், ஒரே மாதிரி தான் சேல்ரி. இதுக்கு ஹைப்பு அதுக்கு ஹைப்புன்னு கிடையாது, ஒரே இதுதான். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே படிச்சிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே டிகிரி கிடைக்கும், டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுன்னா அந்த டீம்டு யூனிவர்சிட்டி ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் கீழே டிகிரி கிடைக்கும், ஐஐடி என்ஐடியில் படிச்சுன்னா அதுக்கான டிகிரி கிடைக்கும். அவ்வளோதான். தவிர பிடெக் பிஇ ஐயோ இதில் எது பிஇ படிச்சுட்டேன் அதனால் எனக்கு வேலை கிடைக்காது அப்படிலாம் கிடையவே கிடையாது. சேம் கரியர் க்ரோத் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சேம் கரியர். ஆக்சுவலாக இது டிஃப்ரென்ஸே கிடையாது, சிமிலாரிட்டிஸும் கிடையாது, ஈக்குவலாக நான் எழுதியிருக்கிறேன். சரிங்களா? சேம் கரியர் க்ரோத் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் இத்தனை நேரம் சொன்னேன். ஜாபில் வந்து நீங்கள் எங்கே போனாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும்,
ப்ரைவேட் செக்டார் இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருக்கட்டும், எங்கேனாலும் ஒரே பேஸில் தான் உங்களை பார்ப்பாங்க. ஒரே பேஸஸ் தான் எல்லாமே, உங்களுக்கு சேல்ரி எல்லாமே. சரிங்களா? ஒரே வேல்யூ தாங்கிறேன் ரெண்டுக்குமே. அடுத்தது, திஸ் 2 டிகிரி ஹேவ் டிஃப்ரெண்ட் அண்ட் கிராண்ட்ஸ்னால் 2 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஇ பிடெக்கு பற்றி பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, இது ரெண்டுக்கும் கன்ஃபியூஷனாக இருக்காதிங்க. ஈக்குவல் ரெக்கக்னைசேஷன், அதை தான் நான் இத்தனை சொல்கிறேன். ஈக்குவலாக உங்களுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போது நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா போய் நான் வந்து எம்டெக் படிக்க முடியாது, எம்இ படிக்க முடியாது, இங்கேருந்து பிடெக் படித்தா தான் அப்படி படிக்க முடியும். அதே மாதிரி ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கவர்மெண்ட்லேருந்து விடுவாங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது எம்என்சி கம்பெனிஸ் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க வாக்கின் இன்டர்வியூக்கு, இல்லை இன்டர்வியூக்கு. அந்த மாதிரி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் விடும்போது பிடெக்குன்னு சில டைம் போட்டிருப்பாங்க. பிடெக்காரங்க மட்டும்தான் போகணும்னு இல்லை, பிஇக்காரங்களும் அப்ளை பண்ணலாம். சம்வாட் அது மிஸ்டேக் ஆகிருக்கலாம். பிடெக்னா பிஇ தான், ரெண்டுமே ஒன்று தாங்க. பிஇக்காரங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் ஆகிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒரே ரெக்கக்னைசேஷன் தான். போத் ஹேவ் ஈக்குவல் எலிஜிபிலிட்டி ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ். அதான் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குமே ஈக்குவல் எலிஜிபிலிட்டி ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது. ஆக்சுவலாக எலிஜிபிலிட்டின்னு சொல்லக்கூடாது, ரெண்டும் ஒரே மாதிரியான டிகிரி தான். இதில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. யாராவது உங்ககிட்ட பிடெக் வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டு, பிஇ வந்து தியரி ஓரியன்டுன்னு சொன்னாங்கன்னா சத்தியமாக நீங்கள் தான் முட்டாள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ரெண்டுமே போத், அந்த போகிற போக்கில் அந்த பேரை வச்சது தான். பிடெக்னா அட்வான்ஸ், பிஇனா தியரி, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே படிக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி கிடைக்க போகுது. அது பிஇஓ பிடெக்கோ அது பாருங்கள். இப்போ ஏடிஎஸ்ன்னு வந்திருக்கு, பிடெக் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சிவில் வந்திருக்கு, பிஇ சிவில் இன்ஜினியரிங் தான் வச்சுருக்காங்க. சிவில் வேல்யூன்னு அர்த்தமா, இல்லை வந்து என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேல்யூ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேல்யூ இல்லையா? அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க பிஇ பிடெக்குக்கும். ஓகேங்களா? ஸோ சிமிலாரிட்டி ரெண்டுக்குமே ஒன்று தான். அண்டு யார் சொன்னாலுமே இதில் மாற்றுக்கிறது, இதில் தி பெஸ்ட் எது சார் அப்படின்னு கேட்டுறாதீங்க. ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ரெண்டுக்குமே ஒரே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ரெண்டுக்குமே சம்பளம் என்ன சம்பளம் ஒரு இன்ஜினியர் கொடுப்பாங்களோ அந்த சம்பளம் தான். ஒரு இன்ஜினியர் என்ன டிகிரி வாங்குவோனோ அதே தான். சும்மா பிடெக்கு பிஇங்கிறத போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? பின் எப்படி சார் அந்த பேர் வந்துச்சு? அதான் போகிற போக்கில் சொன்னது தான். இந்த டீம் யூனிவர்சிட்டியில் அப்படி ஒரு பேர் வைக்கிறது வழக்கம். அண்டு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரதில் டெக்னாலஜின்னு போட்டு தான் டெக்குன்னு வைப்பாங்க, பிடெக்குன்னு வைப்பாங்க. இல்லை அப்படின்னா பிஇபி தான் வைப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு வீடியோ போடணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இதுவே கன்ஃபியூஷனாக இருந்தனால தான் நான் போட்டேன். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குமேன்னு தான் போட்டேன். அண்டு இதில் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. நமக்கு முக்கியமான விஷயம் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் ஆதரிங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.